நம்ம நெல்சன் டைரக்டர் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்து அவர் கூப்பிட்டுருந்தாங்க லோகேஷ் அட்லியோட. அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த க்ரௌடை பார்த்துட்டு ஒரு FIFA வேர்ல்டு கப் ஃபைனலை பார்க்குற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு வந்து வைப் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வைப் வந்து கிரியேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பீஸ்ட் படம் வந்து சரியா ஓடலை, அப்போ கூட விஜய் நான் ஃபோன் பண்ணிட்டு ஓகேவா நெல்சன் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டாரு. நான் ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயனை ஃபோன் பண்ணி கேட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நெல்சன் வந்து இந்த மாதிரி ஏன்னா என் மேலே ஏதாவது கோவமானே அப்படின்னு வந்து கேட்டாங்களா. நெல்சன் வந்து இந்த படம் சரியா ஓடல பார்த்தீங்களா. விஜயன் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு படம் வந்து நம்மளோட நட்பை வந்து தீர்மானிக்காது அப்படின்னு வந்து அண்ணா சொன்னாங்களாம். அதை வந்து ஸ்டேஜில் வந்து நெல்சன் ப்ரோ வந்து சொன்னார். கண்டிப்பாக வந்து உண்மையிலேயே ஒரு வைப்பாக இருந்துச்சு. அதனால் வந்து நெல்சன் ப்ரோ வந்து பீஸ்ட் படம் வந்து கொடுத்து இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆனாலும் நானும் அந்த படத்தை 100 டைம் 200 டைம் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு வந்து பீஸ்ட் படம் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஓப்பனாக ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த படம் வந்து ஃப்ளாப் தான். ஒரே மாலில் வச்சு எல்லாமே எடுத்து முடிச்சிருப்பாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அந்த படம் பிடிக்காது, படம் ஃப்ளாப் படம் தான். ஆனால் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு அந்த பீஸ்ட் படம் உண்மையிலே ரொம்ப பிடிக்கும்.